என்னத்தங்க சொல்கிறது. இப்போல்லாம் படம் எடுக்கிறது ஏன் எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு இல்லை, செலவு பண்ணிட்டா படம் ஓடிடும் அப்படின்னு எல்லாரும் நினச்சி படம் எடுத்துடுறாங்க. இந்த கிங்டம்ங்கிற படம் விஜய் தேவரகொண்டா ஆக்ஷன் படம். அவர் முழுன்னு நல்லா அழகாக இருப்பார், பார்க்கலான்னு போனால் ஆக்ஷன் படம். அவரை கெட்டப் மாற்றி கொஞ்சம் கிராமத்தான் வில்லேஜ் ஆள் மாதிரி போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அவர் ஒத்து வராரா என்ன அப்படிங்கிறது சந்தேகம். இந்த படத்துடைய கதை என்ன, எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, வெளிநாட்டிலெல்லாம் படம் ஓடணுன்னா இந்த இலங்கை தமிழர்கள் பேஸில் படம் எடுத்தோன்னா ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எல்லாருமே தமிழ்லலாம் நிறைய இந்த இலங்கை தமிழர்கள் பேஸில் படம் எடுப்பாங்க. இந்த தெலுங்கு படத்தையே தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயும் எடுத்திருக்காங்க. இந்த கிங்டம் படமும் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அதாவது சிலோன் பேஸு. என்ன சிலோன் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் தொடர்பு வச்சுக்கிட்டு கள்ளக்கடத்தல், தங்கம் கள்ளக்கடத்தல் பண்ணுறது தான் இந்த படத்துடைய பேஸ். அந்த தங்கம் கள்ளக்கடத்தல் பண்ணுறதால என்னென்ன லாபங்கள் கிடைக்குது, என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் படம். வில்லனுக்கும் அவங்களுக்கும் மோதல். அதே நேரத்தில் இந்த கடத்தலுக்காக கவர்மெண்ட்டு குற்ற செயலுக்காக போலீஸ் ஒரு பக்கம் இவங்களை பிடிக்க, நேவி இவங்களை பிடிக்கிறதுக்கு கிளம்பும். இப்படி 3 முக்கோண ஒரு ஆக்ஷன் படம் இது. அது இல்லாமல் காட்டில் இருக்கிற ஒரு ட்ரைபிள்ஸு மாதிரியான ஆட்களோடையும் இந்த கதை மிங்கிளாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட மிங்கிள் பண்ணி எப்படியாவது இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஒரே அடிதடி, ஒரே குண்டு போடுறது, அது இதுன்னு ஒரே குழப்பங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படத்துலேயும் இந்த கடல் பேஸில் தான் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒன்றும் பெருசாக போகல. அதே மாதிரி தான் இந்த படமும் கடல் பேஸில் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பிச்சாவரம் காட்டில் போகிற மாதிரி ஆரம்பத்தில் போட்டில் போய் ஒரு சேசிங்கை வச்சு அசத்திட்டாங்களேன்னு பார்த்தா படம் பிரமாதமாக இருக்க போது பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் கேட்குறீங்க, இம்சைங்க, உட்காரவே முடியல. இவ்வளோ பெரிய படத்தை ஏன் இப்படி செலவு பண்ணி, அதுவும் தெலுங்கில் ஸ்க்ரீன்பிளேலாம் நல்லா கவனம் செலுத்துவாங்க. இந்த படத்துக்கு ஏன்னு தெரில, ஸ்க்ரீன்பிளேலாம் கவனமே செலுத்தலை. இது ஒரு பாகுபலி ரேஞ்சில் அப்படி இப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் ரொம்ப ஒரு டப்பா படமாக ஆயிடுச்சு.